பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான புதிய பிரச்சார பாடலை திமுக வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்னும் 2 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் நிலையில் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளன. அனைத்து தரப்பினரையும் கவரும் வழிகளில் பல்வேறு வழிகளில் பிரச்சாரம் நடந்து வருகிறது. தமிழகத்தில் பாடல்கள் மூலமாக தங்கள் கருத்துக்கள் மற்றும் கொள்கைகளை மக்களிடம் அரசியல் கட்சிகள் கொண்டு செல்லும் நடைமுறை நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னர் கட்சியை தொடங்கிய விஜயின் தமிழக வெற்றி கழகம் கூட கொடி பாடல், கொள்கை பாடல் என்று 2 பாடல்களை வெளியிட்டது. சென்ற 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போராறு என்ற பாடல் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவின் பிரச்சார பாடலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற வரிகளுடன் அந்த பாடல் தொடங்குகிறது. நீட், நிதி பகிர்வு போன்ற குற்றச்சாட்டுகளை கூறி ஒளிந்து வரும் பருந்து என்று அந்த பாடலில் பாஜக விமர்சிக்கப்பட்டுள்ளது. சென்ற 2021ஆம் ஆண்டு தேர்தல் சமயத்தில் கூகுள் நிறுவனத்தின் விளம்பரங்களில் திமுகவின் பிரச்சாரங்களே அதிகளவு இடம்பெற்றன. இந்நிலையில் புதிய பிரச்சார பாடலை யூடியூப் மற்றும் பிற சமூக வலைதளங்களில் அதிகளவு பரப்ப திமுக திட்டமிட்டுள்ளது. அதற்காக பெரும் தொகையையும் செலவு செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. எல்லோரும் நம்முடன் என்ற திமுகவின் யூடியூப் சேனல் மூலம் அதற்கான வேலைகள் நடக்கின்றன. சமூக வலைதளங்களை அதிகம் பயன்படுத்தும் இளைஞர்களை குறிவைத்து பிரச்சாரம் செய்வதற்கு திமுக திட்டமிட்டுள்ளது கவனம் பெற்றுள்ளது.